ஹலோ விவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய ஜோதிட கணிப்பில் பார்த்தீங்கன்னா துளராசி நேயர்களுக்கான பலன்களை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். வரக்கூடிய இந்த ஜூன் 29ஆம் தேதி அன்று பார்த்தீங்கன்னா பௌர்ணமியானது நிகழ இருக்கிறது. இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகளானது ஏற்படுது. ஸோ இதனுடைய தாக்கங்கள் பார்த்தீங்கன்னா துளராசிக்காரர்களுக்கு எப்படிலாம் இருக்க போகுது, இவர்களுடைய வாழ்க்கையில ஏதாவது பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் ஏற்படுமா, இல்லை வேறு ஏதாவது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு துன்பங்களானது பின்தொடரப் போகின்றதா, கடந்த சில காலங்களாக ஏற்பட்ட அந்த ஒரு பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குமா, இது போன்ற பல விஷயங்களை பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை துளராசி நேயர்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும், அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். இந்த பிரபஞ்சங்களில், அதாவது இந்த உலகில் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்த வேலைகள், அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் பார்த்தீங்கன்னா செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலுமே அது அப்படியே நடக்கும் அப்படின்னே சொல்லுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாளில், இந்த பௌர்ணமி நாளில் பார்த்தீங்கன்னா சில முக்கிய கிரக மாற்றங்களினுடைய பயிற்சிகள் ஏற்பட்டு இருப்பதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்களானது பார்த்தீங்கன்னா நடக்குதுன்னு சொல்ல இருக்காங்களா அப்படியோ அந்த ஒரு விஷயங்களை அப்படியே பார்த்தீங்கன்னா நடக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதே போல் ஒரு சில விஷயங்களில் பார்த்தீங்கன்னா துளராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா மனதுடையக்கூடிய அளவிற்கு ஏதாவது பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் உருவாகலாம். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஒரு சில பரிகாரத்தையும் நீங்கள் மேற்கொள்ளலாம். ஸோ இப்போ இந்த கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் தொழில் ஸ்தானத்தில் உச்சம் பெற்று குருவோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்கிறாரு. ஸோ அதனால் திடீரென பார்த்தீங்கன்னா நிறைய மாற்றங்களும் ஏற்றங்களும் உங்களுக்கு சேரும். உடன் பிறப்புகளுக்கான திருமண முயற்சிகளானது கை கொடுங்க. உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாகவே பார்த்தீங்கன்னா செய்து முடிப்பீர்கள். உத்தியோகத்தில் திடீர் மாற்றங்களானது வரலாம். பிள்ளைகளினுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகளில் வெற்றிகளானது கிடைக்குங்க. உங்களுக்கு பதவி மாற்றங்களும் திருப்தியாகவே பார்த்தீங்கன்னா அமையும். பொது வாழ்வில் உள்ளவர்கள் முன்னேற்ற பாதையை நோக்கி அடியெடுத்து வைப்பார்கள். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா செல்ல இருக்கின்றார். உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் பார்த்தீங்கன்னா இப்பொழுது அஷ்டமஸ்தானத்தில் அடியெடுத்து வைக்கும் பொழுது உங்களுக்கு ஆரோக்கிய தொல்லைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. நினைத்த காரியத்தை நினைத்தபடி பார்த்தீங்கன்னா செய்ய இயலாது. பணிபுரியக்கூடிய இடத்தில் பதற்றங்களானது உருவாகும். உயர் அதிகாரிகள் உங்களிடம் பார்த்தீங்கன்னா வேலை பொழுதுகளை பார்த்தீங்கன்னா சுமத்துவார்கள். அதனால் ஈகோ பார்த்தீங்கன்னா பணியாளர்களுடன் கருத்து வேறுபாடுகளானது உங்களுக்கு தோன்றலாம். வரன் முடிவானாலுமே திருமணங்களானது உங்களுக்கு தாமதப்படும். ஒரு கடனை அடைக்க இன்னொரு கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளானது உங்களுக்கு உருவாக்குங்க. கூட்டாளிகளிடம் கவனமுடன் நடந்து கொள்வது நல்லது. மேலுமே கடகராசியில் சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் இப்பொழுது இந்த நேரத்தில் சிம்மராசிக்கு பார்த்தீங்கன்னா செல்ல இருக்கின்றார். அதனால் உங்களுடைய ராசிக்கும் அஷ்டமஸ்தானத்திற்கும் அதிபதியாக விளங்கக்கூடியவர் சுக்கிரன். அவர் பார்த்தீங்கன்னா இப்பொழுது சுலபமாக பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்திற்கு, அதாவது இப்போ அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்போது திடீர் வரவுகளும் திடீர் செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு தான் சொல்லணும். அஷ்டமஸ்தானத்திற்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிரன். அவர் பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்திற்கு மாறி இருக்கிறாரு. அதனால் திடீர் என்று மாற்றங்கள் உருவாகும். வெளிநாட்டில் வசித்து குடியுரிமைக்காக பார்த்தீங்கன்னா காத்திருந்தவர்களுக்கு இப்பொழுது இது கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லலாங்க. தாய்நாடு செல்ல முடியாமல் தள்ளி இருந்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகளும் சேரும். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுவீர்கள். நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த வழக்குகள் முடிவிற்கு வரும். இடமாற்றங்கள், உத்தியோக மாற்றங்கள் எதிர்பார்த்தபடியே முடியும். மீன ராசியில் சனி வக்ரம் பெறுகின்றார். உங்களுடைய ராசிக்கு 4, 5 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனி வக்ரம் பெறுவதனால உங்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில குழப்பங்களானது உருவாகும். பிள்ளைகளாலும் பிரச்சனைகளானது வரலாம். குருவினுடைய பார்வை சனியின் மீது பதிவதனால பெரிய அளவில் பாதிப்புகள் எதுவும் ஏற்படாது. இருப்பினும் கூட ஒரு பிரச்சனைகள் முடிந்தால் அடுத்த பிரச்சனைகளானது உங்களுக்கு தலை தூக்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு 3, 8, 12 ஆகிய இடங்களில் பார்த்தீங்கன்னா
இடங்களில் வந்து சனியினுடைய பார்வைகளானது பதிய இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முன்னேற்ற பாதையில் வந்து பார்த்திங்கன்னா சில இடையூறுகள் வந்தாலுமே அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றலையும் நீங்கள் பெறுவீர். மேலுமே உங்களுடைய பிரச்சனைகளை முக்கிய நபர்கள் சிலர் வந்து பார்த்திங்கன்னா தீர்த்து வைக்க முன் வருவார்கள். பயணங்கள் பலன் தருவதாகவே வந்து பார்த்திங்கன்னா அமையும். உத்தியோகத்தில் விருப்ப ஓய்வுகள் பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா சுய தொழில் தொடங்கக்கூடிய சூழ்நிலைகளானது உருவாகும். இந்த காலத்தில் சனி பகவானை வழிபாடு செய்வதன் மூலம் நற்பலன்களை பெற இயலும் அப்படின்னு வந்து சொல்லலாங்க. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தினுடைய கடைசியில மகிழ்ச்சியான ஒரு சம்பவங்களானது நடைபெறும். தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு கூட்டு முயற்சிகளானது பலன் கொடுக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளானது கிடைக்குங்க. கலைஞர்களுக்கு புகழானது கூடும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் கவனச்சிதறல்களானது ஏற்படலாம். பெண்களுக்கு வருமானங்களானது திருப்தியாகவே வந்து கொடுக்கும். உங்களுடைய பெயரிலே இடம் பூமி வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு. மேலுமே துளராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டங்கள் மற்றும் தொழில் வளர்ச்சிகள் நிறைந்த காலமாக வந்து அமையுங்க. சூரியன் இப்பொழுது உங்களுக்கு 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதனால புதிய வாய்ப்புகள், பயணங்கள் மற்றும் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்திகளானது கிடைக்கக்கூடும். நீண்ட காலமாக தடைபட்டு இருந்த காரியங்களானது இப்பொழுது முன்னேற தொடங்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். இப்பொழுது குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10ஆம் வீட்டில் உச்சம் பெற்று சஞ்சரிப்பதனால உத்தியோகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறிதளவு முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. பதவி உயர்வுகள், சம்பள உயர்வுகள் அல்லது புதிய வேலை வாய்ப்புகள் என்று உங்களுக்கு கிடைக்கலாம். தொழிலதிபர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மற்றும் வணிக விரிவாகத்திற்கான வாய்ப்புகளானது இப்பொழுது உருவாகும். மேலதிகாரிகளினுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. அதேபோல் ராகுவினுடைய அருளால காதல், கலை, ஊடகம், படைப்பாற்றல் மற்றும் புதிய முயற்சிகளில் வெற்றிகளானது கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான ஒரு சூழல் நிலவும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா அந்த நிகழ்வுகள் எல்லாமே இப்பொழுது நடைபெறலாம் அப்படின்னு வந்து சொல்லலாம். திருமண முயற்சிகளிலுமே உங்களுக்கு சாதகமான ஒரு முன்னேற்றங்களானது ஏற்படும். அதேபோல் துளராசி நேயர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும். அது என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு வேலை வலுவானது வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கலாங்க. வேலைகளை வந்து பார்த்திங்கன்னா தள்ளி போடாமல் உடனுக்குடன் முடிப்பது உங்களுக்கு சிறந்தது. அதே போல் ஆரோக்கியத்தில் சிறிய பிரச்சனைகளானது ஏற்பட்டாலுமே அலட்சியங்கள் காட்டாமல் கவனிப்பது அவசியம். உங்களுடைய அவசர முடிவுகளை, அதாவது நீங்கள் அவசர முடிவுகளை தவிர்க்க வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை செய்வதாக இருந்தாலுமே அதை ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வது தான் நல்லது. வந்து பார்த்திங்கன்னா அவசர முடிவை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தேடக்கூடாது. அவசரப்பட்டு ஏதாவது வந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு பாதகமான விளைவுகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நஷ்டங்கள் இந்த மாதிரிலாம் வந்து உருவாக்கி கொடுக்கும். அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் வந்து பார்த்திங்கன்னா வாக்குவாதங்கள் ஏற்பட அளவிற்கு கூட வந்து பார்த்திங்கன்னா பெரிய பிரச்சனையாக மாறிவிடலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவசரமாக எந்த ஒரு முடிவுகளையும் வந்து எடுக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா எந்த விஷயத்தில் வந்து ரொம்ப அவசரப்பட்ட முடிவுகளை எடுக்கக்கூடாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா முதலீடு செய்து எந்த ஒரு தொழிலையும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடாது. அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற இந்த நிலைமையை விட்டு நம்ம வேறு ஏதாவது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அகலக்கால் வைக்கக்கூடாது. அதேபோல் கடன் அல்லது சொத்து தொடர்பான விஷயங்களில் முழுமையாக ஆராய்ந்து செயல்பட வேண்டும். இப்போ ஒரு இடத்துல கடன் கிடைக்குது அப்படின்னா அந்த கடன் கிடைச்சிச்சு, நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடனை போய் அவசரப்பட்டு வாங்கிடாதீங்க. அந்த கடனை வாங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெருசாக எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்ஸ் இல்லாமல் கடனை கொடுத்துருவாங்க. அந்த கடனை நீங்கள் வந்து வாங்கிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவீங்க, வேற ஒரு கடனை அடைச்சிருவீங்க. அந்த கடனை அடைக்க போகும்போது தான் அவங்க என்னன்ற ஒரு விஷயத்தையே சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா மீட்ரு வட்டி போடுறது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 1000 ரூபா கொடுத்துட்டு 3000 ரூபா வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்படும். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் செய்யக்கூடாது. ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளோ வட்டி, என்ன, எவ்வளோ அப்படின்றத நீங்கள் தீர்க்க வந்து இது பண்ணி தான் பண்ணணும். அதே மாதிரி இந்த வருஷத்துக்குள்ளே தான் என்னால் முடியும், அந்த வருஷத்துக்குள்ளே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கணும். அதே போல் கடனை கொடுத்துட்டு 6 மாதம் ஆச்சு, நீ 6 மாதத்துக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணோம், அதுதான் ரூல்ஸ் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்மளால் அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியாது. ஸோ அதுக்கு என்னவோ அதுக்கு தகுந்தாற்போல தான் நம்ம கடன் வாங்குவது வச்சுக்கணும். அதே போல் சொத்து விஷயங்களையுமே நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படலாம். புதிதாக ஒரு சொத்து வாங்குறீங்க அப்படின்னா அந்த சொத்தில் ஏதாவது வில்லங்கங்கள் இருக்கா, பிரச்சனைகள் இருக்கா, இதில் வந்து நம்ம இந்த சொத்தை வாங்கலாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு தான் நம்ம வந்து அந்த விஷயத்தையே தலையிடணும்.
ஆராய்ந்து பார்ப்பது தான் சிறந்தது. தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருப்பது மிக சிறந்தது. மற்றவர்களிடம் தேவையில்லாத பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனைகளையும் வச்சுக்க கூடாது. நண்பர்கள் அல்லது சமூக வட்டாரங்களில் பார்த்திங்கன்னா சில ஏற்றங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். அனைவரையுமே கண்மூடித்தனமாக நம்பாமல் இருப்பது உங்களுக்கு சிறந்ததுங்க. வருமானங்கள் இருந்தாலுமே சேமிப்பில் என்று பார்த்திங்கன்னா ஒரு கவனங்களை செலுத்த வேண்டும். உடல் நலத்தை பொறுத்தவரை செரிமான கோளாறுகள், சோர்வு அல்லது மன அழுத்தங்கள் போன்றவை அவ்வப்போது உங்களுக்கு ஏற்படலாம். உணவு, உடற்பயிற்சி மற்றும் தூக்கத்தில் கவனத்தை செலுத்துவது ரொம்ப அவசியங்க. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.